ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துக்களில் பயிற்சி 3 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பா பா அப்படிங்கும்போது நம்ம எப்படி பிரிப்போம்? இப்பு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போமா? அப்போ ஆ அப்படிங்கும்போது என்னென்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் வவல். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இந்த லைனில் வந்து டச் பண்ணாமல் எழுத வேணும். அப்போது ஆ அப்படிங்கும்போது நம்மளுக்கு டார்க் ஸ்டோக்கு. ஓகேவா? அப்போ வந்து டார்க் டாட் வரும். பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கோது கோது அப்படிங்கும்போது இக்கு ப்ளஸ் ஓ, அதுதான் வந்து கோ. ஓகேவா? அப்போ ஓ அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் வந்து டேஷ் வவல் வர வேணும். அப்போது கோ தூ, இத்து ப்ளஸ் ஊ தான் வந்து தூ. அப்போ ஊ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வந்து டேஷ் வவல் வர வேணும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸ்டோக் போட்டு அதில் வந்து நம்ம தேர்ட் பிளேஸில் வந்து இந்த டேஷ் போட வேணும். அப்போ கோது. நெக்ஸ்ட் பாருங்கள், தோணி தோ, இத்து ப்ளஸ் ஓ. ஓனா வந்து செகண்ட் பிளேஸில் வந்து டேஷ் வர வேணும். அப்போது இத்து தா போட்டு ஓ அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் வந்து வவல் போட்டு நெக்ஸ்ட்டு நீ 3 சொல்லி நீ கொடுத்துருக்காங்களா? அப்போது இந்த நா போட்டு நீ இன்னு ப்ளஸ் இ இன்னு ப்ளஸ் இ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வந்து நம்ம வவல் வைக்க வேணும், டாட் வவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வலி வா ஸ்டோக் போட்டு வா அப்படிங்கும்போது ஆ, இவ்வு ப்ளஸ் ஆ, அதுதான் வந்து வா. அப்போ வா அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸ் வவல். அப்போது ஃபஸ்ட் பிளேஸில் வந்து டாட் வரும். லீ இல்லு ப்ளஸ் இ. ஓகேங்களா? அப்போ தேர்ட் பிளேஸில் வந்து டாட் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வலி ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஆ எழுத்தா? அப்போ வந்து ஆ அப்படிங்கும்போது எபோ த லைன் வரும். ஓகேங்களா? அப்போ எபோ த லைன் அப்படின்னா இங்கே வந்து எங்கள் லைனில் வந்து டச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், மானி அப்படிங்கும்போது இம்மு ப்ளஸ் ஆ நெடில் எழுத்து வந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து மா போட்டு டார்க் டாட் வரும். நீ 2 சுழி நீ தான். ஓகேங்களா? அப்போ 2 சுழி நீ அப்படிங்கும்போது அப்போது நான் போட்டு நீ இன்னு ப்ளஸ் இ. அப்போது தேர்ட் பிளேஸில் வந்து டாட் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், தீ அப்படிங்கும்போது இத்து ப்ளஸ் இ. ஓகேங்களா? அப்போ நெடில் எழுத்து. அப்போது இ அப்படிங்கும்போது நம்ம என்ன த்ரூ த லைனில் வரும். இ ஸ்டோக்னா தேர்ட் பிளேஸில் வருமா? அப்போ த்ரூ த லைனில் வந்துடும். அப்போது இ அப்படிங்கும்போது டாட் வவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மா அப்படிங்கும்போது இம்மு ப்ளஸ் ஆ மா. அப்போ மா அப்படிங்கும்போது மா ஸ்டோக் போட்டு ஆ, அதாவது நெடில் எழுத்து மா ஆ சவுண்ட் வருதா? அப்போ வந்து நம்ம டார்க் டாட் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்பு ப்ளஸ் ஓ, போ. அப்போது ஓ சவுண்டு. ஓ அப்படிங்கும்போது கோட்டில் டச் பண்ணியிருக்க வேணும். ஏன்னா செகண்ட் பிளேஸு ஓ அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸில் வந்து இந்த டேஷ் வவல் வர வேணும். நெக்ஸ்ட்டு பூ, இப்பு ப்ளஸ் ஊ அப்படின்னா வந்து தேர்ட் பிளேஸு. அப்போ த்ரூ த லைனில் கோட்டுக்கு கீழே வரணும் ஸ்டோக்கு. அப்போ ஸ்டோக் என்னது? தேர்ட் பிளேஸில் வந்து நம்மளுக்கு டேஷ் வவல் வர வேணும். நெக்ஸ்ட் வந்து காணி அப்படிங்கும்போது இக்கு ஸ்டோக் போட்டு இக்கு ப்ளஸ் ஆ, அப்போ வந்து இங்கே டாட் வவல் வரணும். அதாவது ஹெவி டாட்டு டார்க் டாட் வர வேணும். அப்புறம் நீ 3 சுழி நீ. அப்போது 3 சுழி நீ போட்டு இன்னு ப்ளஸ் இ தானே? அப்போ வந்து ஈங்கும்போது தேர்ட் பிளேஸில் வவல் வர வேணும். நெக்ஸ்ட் பாருங்கள், களி அப்படிங்கும்போது இக்கு ப்ளஸ் ஆ. அப்போ குறில் எழுத்து ஆ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே ஆ சொல்லியிருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் பிளேஸில். அப்போ ஸ்டோக் வந்து நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் எழுத வேணும். இக்கு ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது கா. அப்போது இந்த கா போட்டு இந்த ஆங்கும்போது இந்த ஃபஸ்ட் பிளேஸில் வவல் வரணும். அதே வந்து லீ அப்படிங்கும்போது இல்லு ஸ்டோக் போட்டு இல்லு ப்ளஸ் இ. ஓகேங்களா? அப்போ வந்து தேர்ட் பிளேஸில் வந்து நம்மளுக்கு வவல் வர வேணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாமான்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன் எல்லா ஸ்டோக்லையும் கொடுக்காம இந்த ஸ்டோக்கில் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நேம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த டபுள் லைன் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ எல்லா ஸ்டோக் மாதிரி தான் இங்கே வந்து டபுள் லைன் கொடுத்துருக்க. ஏதோ நேமு அப்படிங்கும்போது அங்கே டபுள் லைன் கொடுத்துருப்பாங்க கீழே. பாருங்கள், பாமா இப்பு ப்ளஸ் ஆ. அப்போ வந்து இங்கே பா போட்டு டார்க் ஸ்டோக் வரும். பா அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் லைனில் எழுத வேணும். ஓகேங்களா? எபோ த லைனில் நம்ம எழுத வேணும். நெக்ஸ்ட்டு மா இம் ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது இங்கேயும் டார்க் டாட் வரும். மாக்கு பாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், கணு அப்படிங்கும்போது கா, அதாவது இக்கு ப்ளஸ் ஆ குறில் எழுத்து தான்.
ஆங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் பேஸ் எழுதுவோம். கா நூ இன்னு ப்ளஸ் ஊ 3 சுழி இன்னு ப்ளஸ் ஊ. அப்போது இங்கே வந்து தேர்ட் பிளேஸில் வந்து ஊ ஸ்டோக் வரும். ஓகேங்களா, அந்த டேஷ் வரும். நெக்ஸ்ட்டு நாடு. நாடு அப்படிங்கும்போது ஸ்டோக் போட்டு அதாவது இன்னு ப்ளஸ் ஆ தானே, இந்த ப்ளஸ் ஆ. அப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா அப்படிங்கும்போது டார்க் ஸ்டோக் வரும். இட்டு ப்ளஸ் அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் டேஷ் வபல் வரும். நாடு. படு அப்படிங்கும்போது ஆ சவுண்டு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இந்த ஸ்டோக் வர வேணும், பாங்கிற ஸ்டோக்கு. அப்படிங்கும்போது கீழே. ஓகேங்களா, டு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், அப்படிங்கும்போது அது வந்து கோட்டை டச் பண்ணாமல் இருக்கும். இப்போ இந்த டூங்கிறது வந்து கோட்டில் டச் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இது கீழே வரக்கூடாது அப்படின்னு இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டோக் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக இங்கே டச் பண்ணாமல் இருந்தாவே போதும். ஏன்னா கீழே வரது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கோட்டை டச் பண்ணி தான் ஆகும். கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து லெட்ரு வந்து பெருசாக இருக்கும்போது அது கீழே வந்து டச் பண்ணி தான் வரும். ஓகேங்களா, வா அப்படிங்கும்போது வா ஸ்டோக்கு. இவ் ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது நெடில் எழுத்துனா அப்போ ஹெவி டாட் வரும், டார்க் டாட் வரும். நெக்ஸ்ட்டு மாது அப்படின்னா வந்து மா போட்டு இம்மு ப்ளஸ் ஆ. அப்போ இங்கே டார்க் டாட் வரும். அப்படிங்கும்போது இத்து ப்ளஸ் ஊ மாது. நெக்ஸ்ட் பாருங்கள், மது அப்படிங்கும்போது இங்கே என்னென்னா இம் ப்ளஸ் ஆ தான் குறில் எழுத்து. அப்போ வந்து இங்கே லைட் டாட் வரும். மா போட்டு இங்கே லைட்டு ஃபஸ்ட் பிளேஸில் டாட்டு. அப்புறம் இத்து ப்ளஸ் ஊ அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வந்து டேஷ் வபல். நச்சு அப்படிங்கும்போது இது வந்து குறில் எழுத்து தானே, அப்போ வந்து லைட் டாட் வரும். இங்கே பாருங்கள், இச்சு அப்படிங்கிறது ஒரே ஸ்டோக்கு தான். இச்சா பார்த்தோம் இல்லையா, அதுதான் இச்சு. அப்போ வந்து இங்கே ஊ ஸ்டோக்கு வரும். அப்படிங்கும்போது இச்சு வருதா, அப்போ வந்து இங்கே வந்து ஊ ஸ்டோக்கு தேர்ட் பிளேஸில் வந்து டேஷ் வபல் வரும். நெக்ஸ்ட்டு டி. அப்போது ஃபஸ்ட் பிளேஸில் அப்படிங்கும்போது ஹெவி டாட்டு. டி அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸில் வரும். ஓகேங்களா, பாடு அப்படிங்கும்போது நெடில் எழுத்து. அப்போ இப்போ ஸ்டோக் போட்டு ஹெவி டாட் வரும். அப்படிங்கும்போது இட்டு ப்ளஸ் ஊ. ஓகேங்களா, தேர்ட் பிளேஸில். நெக்ஸ்ட்டு அப்படிங்கும்போது நெடில் எழுத்து. சவுண்ட் வரங்காட்டிக்கு நம்ம வந்து எபோத லைனில் எழுதுவோம். அப்படிங்கும்போது நம்ம ஹெவி டாட் போடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், கன்னி அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த ஸ்டோக் போட்டுட்டு லைட் டாட் இக்கு ப்ளஸ் தானே, குறில் எழுத்து தானே. அப்போ வந்து நம்ம இங்கே வந்து லைட் டாட் தான் வைப்போம். அப்போ இன்னி அப்படிங்கும்போது 2 மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 2 பங்கு நீடித்து ஒலிக்கும் இல்லையா, அப்போ 2 பங்கு நீடித்து எழுதப்படும். அப்போ வந்து இங்கே அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படி போடுவோம். இன்னி 2 மெய்யெழுத்துக்கள் வரும்போது நம்ம வந்து இன்னும் பெருசாக எழுதுவோம். ஓகேங்களா, அப்போ கன்னி. இங்கே பாருங்கள், ஞானி சவுண்டு. அப்போது ஸ்டோக்கு இப்படி தான் ஸ்டோக் போடுவோம். அப்போது நீ இன்னு ப்ளஸ் 2 சுழினா அப்போ வந்து ஞானி. ஓகேங்களா.